ஜெம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அக்ஷய திருதி என்னும் இந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அக்ஷய திருதியை நன்னாளில் நேயர்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் அதற்கான விளக்கத்தை அளிப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்துள்ளார் குருக்கள் துணை செல்வராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் வீராட்பத விக்யாதம் ஜத்யானந்தப்பதாயகம் காலஞான பிரவக்தாரம் வீர பிரம்மம் ஜெகத்குரும். ஓம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மாரதாய ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. ஜெம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு, பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய விசேஷமான நாள் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியைன்றது ரொம்ப விசேஷமான அற்புதமான நாளாக இன்று அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை, அதுவும் அந்த அக்ஷய திருதி வெள்ளிக்கிழமையில் வந்து ரொம்ப விசேஷமானது. எல்லா விதத்துக்கும் நம்ம வந்து இந்த அக்ஷய திருதியை நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு பொருட்களை தங்கம் வாங்கலாம், அதே மாதிரி உப்பு வாங்கலாம், உப்பு, தோரம்பருப்பு, அதாவது முடிந்தவர்கள் தங்கம், வெள்ளி, ஐம்பொன்கள் வாங்குறது சிறப்பாக இருக்கும். முடியாதவர்கள் கல் உப்பு, மகாலட்சுமி சுரூபமாக விளங்கக்கூடிய அந்த கல் உப்பு வாங்கி வீட்டில் மதிய வேளையில் தூப தீபம் காட்டி தீபம் ஆராதனை செய்வது சிறப்பாக அமையும். ஐயா, இப்போ நேயர்களுக்கு வந்து பொதுவாக இருக்க கேள்வி, அக்ஷய திருதினா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அக்ஷய திருதினா வந்து தங்கம் வெள்ளி வாங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அக்ஷய திருதினா உண்மையாகவே ஆன்மீக ரீதியாக என்ன? அக்ஷய திருதியை நான் வந்து பவிஷ்யோத் புராணத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்ஷய திருதி வளைபிறை திருதி என்ற அர்த்தம். எல்லா மாதத்திற்கும் இது வந்து திருதியை திதி வருகிறது. இருந்தாலும் முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் வருகின்ற முதல் சுக்லபக்ஷ திருதியை திதி தான் அக்ஷய திருதி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருதியில் நார்மலாகவே வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் சொல்லி இந்த பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்களாக கூறுவார்கள். அந்த திதியை விசேஷமாக நம்ம கொண்டாடுறதுனால எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் சகல சம்பத்தும் ஐஸ்வர்யம் கூடும். இந்த அக்ஷய திதியை என்ன அப்படின்னு நீங்கள் விளக்கமாக கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இதில் என்னன்னா தங்கம் வாங்கலாம், அதே மாதிரி ஐம்பொன்கள் தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, துத்தநாகம், இந்த மாதிரி இந்த ஐம்பொன்களை வாங்கலாம். முடியாதவர்கள் எளியோர்கள் பெருமக்கள்லாம் வந்து தங்கம் வாங்க முடியலையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் வந்து தாராளமாக மகாலட்சுமிக்கு மிகவும் கடல் இருந்த அந்த அம்மா உற்பத்தி ஆனதுனால அந்த அம்மாவுக்கு வந்து கல் உப்பு நம்ம எல்லாருடைய இல்லங்களிலும் எது வாங்குறீங்களோ இல்லையோ நம்ம சம்பளம் வாங்கினோன்னா கூட நம்ம வாங்கலாம். சம்பளம் வந்தவுடனே முதல் அந்த தேதியில் வந்து கல் உப்பு, மளிகை சாமான், அதில் முதன்மையாக வாங்க வேண்டியது கல் உப்பு. அதே மாதிரி இந்த திருதியை, இந்த அக்ஷய திருதியைனா எல்லாம் ஒன்றும் அப்படியே பெருக்கெடுத்துக்கிட்டே இருக்கும். சுபமாக நம்ம எது செய்கிறோமோ, தான தர்மங்கள், பித்ருகாரியங்கள், உயிரினங்களுக்கு வந்து நம்ம அன்னம் போடுவது, அதே மாதிரி காக்கை, குரு, பட்சிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவுகள் கொடுத்தல் நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கி வாழ்க்கை செழிப்பாக அமையும். இந்த சுக்லபக்ஷ திருதியை அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வசந்த பஞ்சமின்னு கூட சொல்லுவோம். ரொம்ப விசேஷமான பஞ்சமி. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் அது இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரியில் விஜயதசமி. இந்த திதிகளுக்கு ரொம்ப அதிகமான பவர்கள் உண்டு. விசேஷமான அந்த திதிகளை நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்மளுடைய இல்லங்களில் செழிப்பாக இருக்கலாம் அனைவருமே. இப்போ மக்கள் மத்தியில் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து தங்கம் இல்லைன்னா வெள்ளி வாங்கணும், தங்கம் இல்லைனா வாங்கணும், இல்லை வெள்ளி வாங்கணும். இந்த மனநிலை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? மனநிலை மாற்றத்துக்கு வந்து ஒன்றே இல்லை. அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பேர் வரும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் தங்கம் வாங்க முடியுமானா முடியாது. அது இன்னும் விலை அதிகமாகிட்டா இருக்குது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, முடியாதவர்கள் வந்து நம்மளுடைய செல்வங்கள் நம்மளால் வீட்டில் முடிஞ்சது ஒரு கல் உப்பு வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி வந்து என்னன்னா, தங்கத்துக்கு நிகரான சந்தனம், கோயிலுக்கு சந்தனம், அந்த சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் ஏதோ பொன்னிறமாக இருக்கக்கூடியதான். அதனால் சந்தனங்க வாங்கி கொடுக்கலாம். அதே மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா பொன்னவன் சொல்லுவாங்க. அக்ஷய திருதியைனா
அது தங்கத்துக்கு நிகராக விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த திதிக்கு வந்து சொர்ணன்வாங்க. அதே மாதிரி குருக்கு வந்து பேர் சொர்ணன், பொன்னவன் சொல்லுவாங்க. அதனால அந்த தங்கத்துக்கு உடைய விசேஷமாக நாளாக கருதக்கூடிய இந்த அக்ஷய திதியில் நம்மளால் முடிஞ்சது வீட்டுக்கு தேவையான கல்லுப்பு, மளிகை சாம பொருட்கள், சர்க்கரை, தோரம்பருப்பு இது மாதிரி வாங்கி கொடுக்குறது. ஆலயங்களுக்கு சந்தனம், அதே மாதிரி நல்ல வாசனை உள்ள திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். அனாதை இல்லங்களை சென்று அன்ன பிரசாதம் வழங்கலாம். இப்போ ஒரு ஒரு விழாக்கும் வந்து ஒரு ஒரு கடவுளை நம்ம வந்து வணங்குவோம். இப்போ உதாரணமா வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுவோம். விஜயதசமி அன்னைக்கு நம்ம சரஸ்வதி கும்பிடுவோம். அப்படி அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம எந்த கடவுளை பிரதானமா வணங்கணும்? என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்? வீட்ல என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம்? அக்ஷய திதினா வந்து இந்த கடவுளுக்கு தான் இல்லை, பெரும்பாலும் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ண. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கடவுள்கள் வழிபாடு செய்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி வீட்டில் நிவேதனம் செய்து தான தர்மங்கள் மெயினாக செய்யணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்ஷய திதியில் மூதாதையர் வழிபாடு பல ஜென்ம பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க. அதாவது பித்ரு வழிபாடு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப நாளாக இதுக்கு வந்து எப்படி கிரகணங்காலங்களில் மந்திரம் ஜபம் பண்ணால் சித்தி ஆகுமோ, அதே மாதிரி இந்த அக்ஷய திதியில் வந்து நம்ம பித்ருங்களுக்கு பூஜை செய்தோன்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள், பித்ரு தோஷம், இந்த புத்திர தோஷம், நவகிரக சில தோஷங்கள்லாம் கூட சீக்கிரமாக கழிஞ்சிடும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்ஷய திதி வீட்டில் எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க தகுதிக்கு வசதிக்கு ஏற்றாற்போ நம்ம வீட்டில் ஒரு மெயினாக வந்து என்னென்னா சந்திரனுடைய இது திருதியைனா 3ஆம் பிறை. அதனால் அவல் பாயசம், அந்த அவலில் வந்து சக்கரை பொங்கல் செய்து பால் பாயசம் செய்து பால் காய்ச்சி வைத்து பால் சாதம், தயிர் சாதம், நெய் அன்னம், அதே மாதிரி அவலில் வந்து பாயசம் அது மாதிரி செய்து நம்மளுடைய நடு வீட்டில் வச்சு எந்த குலதெய்வ மனசார பிரார்த்தனை பண்ணி, அம்மா எனக்கு வந்து இந்த குறைகள்லாம் நீங்கணும், அடுத்த வருஷத்தில் நான் கடன் இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், நல்ல மாதிரியாக நான் வீடு கட்டி நான் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படி பிரார்த்தனைமே. குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு அடி நம்மளால் முடிஞ்சது செஞ்சோன்னா குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லது எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போவே நம்மளுக்கு நம்ம கடவுளுக்கு ஒரு அடி நம்ம முன்னாடி வச்சோன்னா அவர் நம்மளுக்கு கிட்ட வர்றதுக்கு 10 அடி அவர் முன்னாடி சீக்கிரமாக வருவார். இப்போ அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அக்ஷய பாத்திரம்னா வந்து ஒரு பருக்கை அதில் சோறு இருந்ததுன்னா அந்த பருக்கை வந்து 100 மடங்காக மாறும், அது வந்து அள்ள குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் அக்ஷய திருதி அப்படின்றதுக்கும் என்ன? அக்ஷய அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு திதி சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த விசேஷமான காலங்களில் வந்து பொன் வாங்கினா நிறையா, தங்கம் வாங்கினா நிறையா சேரும். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்தால் நம்மளோட குடும்ப விருத்தியாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பட்சிகளுக்கு வந்து நம்ம தங்களால் முடிந்த உணவுக்கு நாய், குருவி அது மாதிரி பிராணிகளுக்கு போட்டோன்னா நம்மளுடைய பாவங்கள் குறைய சொல்லி. அக்ஷய அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்து கொண்டே இருப்பது. அது அந்த பஞ்ச பாண்டவர் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கிட்ட வந்து, ஏன்னா அவங்க வந்து வனவாசம் போக சொல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 பேரும் போக சொல்ல அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கு சொல்ல சூரிய பகவானிட அந்த பஞ்ச பாண்டவர் பிரார்த்தனை பண்ணுவாங்க. கிருஷ்ணரை மனசார பிரார்த்தனை குருவாக நினச்சி அவர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சூரியனை பிரார்த்தனை பண்ணுவோம். ஐயா எனக்கு எதனா ஒன்று செய்யுங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, வனவாசத்தில் நாங்கள் கானகத்தில் இருக்கிறோம், காட்டில் இருக்கனால எங்களுக்கு எந்த ஒரு உணவும் எங்களுக்கு கிடைக்கல, நீ தாங்க எனக்கு வந்து அருள் வழங்கணும் சொல்லி. ஏன்னா சூரியன் வந்து இந்த சித்திரை மாதத்தில் மேஷ மாதத்தில் உச்சமாக இருப்பார். அதனால் சூரியனை பிரார்த்தனை பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட அறிவுரையினால் இந்த பஞ்ச பாண்டவர் பிரார்த்தனை செய்த சொல்ல சூரிய பகவான் அவருக்கு அவங்க பஞ்ச பாண்டவர்களை வந்து அனுகிரகம் செய்து, நீங்கள் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எது கேட்குறீங்களோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி சூரிய பகவான் கொடுத்தது அந்த அக்ஷய பாத்திரம். அதே மாதிரி இந்த மஞ்சள் அரிசி சொல்லுவாங்க, அக்ஷதை சொல்லுவாங்க. மஞ்சள் அரிசி வந்து அக்ஷதை சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் அரிசி வந்து எல்லாருக்கும், அதாவது தன்னுடைய வீட்டில் வந்து குழந்தைங்க, அதாவது பெண்ணாகட்டும் இல்லை மகன்களாகட்டும், தாய் தந்தை அவர்களுக்கு ஆசீர்வாதம் மஞ்சள் அக்ஷதை போட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 60 ஆண்டுகளில் தமிழ் பெயரில் அந்த 60 ஆண்டுகள் வரும் ஜோதிடத்தில். அதில் வந்து 60வது பெயர் அக்ஷய சொல்லி ஒரு ஆண்டும் உண்டு, நிறைவு. அது அக்ஷயனா நிறைவுன்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அதாவது நம்ம எதை கேட்குறோமோ கொடுக்கக்கூடிய அந்த அக்ஷய திருதியை பரசுராமரும் வந்து அவதரித்த நாள் என்று வந்து
ரோகிணி நட்சத்திரம் அக்ஷய திதியத்தில் தான் வந்து பரசுராமர் அவதரித்த நாள். அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்து கேரளாவில் காலடி என்ற இடத்துல ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிராமணர் வீட்டில் வந்து அவர் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்ல இந்த சிறு வயதில் உள்ள ஆதிசங்கராச்சாரியர் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அங்கம்மரே புலகபூஷணமாழயந்தே பிரங்காங்கனேவ முகலாபரணம் தமாலம் அங்கீகிதாகிதீவபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை பாட்டு பாடுவார். அதுவும் அந்த வெறும் தங்க நெல்லிக்காவா அங்கே வந்து கொட்டும். அந்த இடத்துல இன்னமும் அந்த அந்த கோயில் அந்த வீடு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த விசேஷமான நாளாக கருதக்கூடியது இந்த அக்ஷய திதியை. இப்போ ஒரு பண்டிகைக்கும் வந்து ஒரு வரலாறுகள் இருக்கும். இப்போ தீபாவளினா வந்து நரகாசுரனை வந்து அழிச்ச நாள் அப்படின்ற மாதிரி அக்ஷய திருதியை அதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்குங்களா? மகாபாரதத்தில் வந்து எழுதிய வியாசர் சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் 4 வேதத்தை தொகுத்தவர் தான் இந்த வியாச பகவான், வியாச ரிஷி சொல்லுவாங்க அவரை. அந்த வியாச பகவான் வந்து மகாபாரதத்தை எழுதிய தொடங்கின நாள் இந்த அக்ஷய திதியில் தான் வந்து அவர் தொடங்கினார். அதனால் இந்த அக்ஷய திதியில் நம்ம எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அடுத்தடுத்து நம்ம விருத்தி ஆகிட்டே கொண்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்போ அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து நேயர்களுக்கு ஏதாவது ஒரு எளிமையான மந்திரம் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கு? எல்லா மந்திரமும் இருக்குது. தமிழில் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. அந்த எல்லா பல மொழிகளையும் அந்தந்த மகான்கள் பாடிய அம்பாளுடைய பாடல்கள், விநாயக பெருமான் பாடல், முருகல் பாடல், எல்லா விதமான பாடல் இருக்குது. இருந்தாலும் வந்து பெரும்பாலான நிறைய அன்பர்கள் அம்பாள் வழிபாடு தான் எடுப்பாங்க. இல்லைன்னா மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு செய்வாங்க, சிவபெருமானுடைய வழிபாடு செய்வாங்க. அந்தந்த தமிழ் பாடல்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ருத்ர மந்திரங்கள் ஜபிக்கலாம். இந்த அக்ஷய திதியை நாளங்களில் மகா மந்திரம் அது ருத்ர மந்திரன்றது சிவபெருமானுடைய ரொம்ப விசேஷமான மந்திரம். ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படி ஆரம்பிக்க சொல்ல வழிய ஒரு வைப்ரேஷனோடு அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரம். அதேமாதிரி விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரம், அம்பாளுடைய மந்திரமாக இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை இந்த அக்ஷய திதியில் ஜபிக்கலாம். குங்குமார்ச்சனை செய்யலாம். அதை ஒரு 5 சுமங்களுக்கு நம்ம வீட்டில் வைத்து அன்னதானம், பால் பாயசத்துடன் அன்னம் பரிபாலித்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாங்கல்யம் கூடுதலாக நல்ல ஐஸ்வர்யத்தோட மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆதிசங்கரர் கேரளா மாநிலத்தில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து பிக்ஷை எடுக்க போகிறார். அந்த பிராமணால் வீட்டில் எந்த விதமான உணவுகளும் இல்லை. அந்த ஆதிசங்கரர் குழந்தை பருவத்தினால இருக்கிறனால வந்து அந்த அம்மா என்கிட்ட எதுவுமே இல்லை குழந்தை சொல்லிட்டு ஒரே ஒரு நெல்லிக்கனியை எடுத்துன்னு வந்து ஜாடியிலேருந்து எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ வந்து ஆதிசங்கரர் ரொம்ப மனம் புழுங்கி அந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இந்த சான்ஸ்கிரிட்டில் வரும். அங்கம்மரே புலகபூஷணமாஷயந்தே பிரங்காங்கனேவ முகலாபரணம் தமாலம் அங்கீகிதா கில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः முக்தார் முகோர்விதததி வதனே முராரே பிரேமத்தபாபி நிகிதானி கதா கதானி மாலாத் சோர்மதிகரிவ மகோத்பலேயா சாமேஷியம் ததசி சாகர சம்பவாயா. இந்த கனகதாரா ஸ்தோத்திர மந்திரத்தை அவர் பாடி முடிஞ்சவொடனே அப்படியே தங்க நெல்லிக்காவை வானத்துலேருந்து மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவாங்க. செழிப்பாகிடும். அவங்க குழந்தையா இவன் தெய்வீக ஒரு அம்சம் கொண்ட குழந்தை சொல்லிட்டு அவங்க மனசார அவங்களோட வறுமையில் அந்த அக்ஷயத்திற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கலாம். விநாயக பெருமான், முருகர் பெருமான், எல்லா விதமான கடவுள் வழிபாடு பொதுவாக எல்லா விதமான கடவுளுடைய வழிபாடுகள் செய்யணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலங்களில் நீர்மோர் தரலாம், பானகம் தரலாம், தயிர் எண்ணம் தரலாம், எலுமிச்சைப்பழ சாதம். பட்சிகளுக்கு வந்து நம்மளுடைய வீட்டுங்களில் மேலே டெய்லி ஒரு கப்பு உணவு வைக்க சொல்ல ஒரு கப்பு தண்ணி வைக்கணும். ஏன்னா அதுங்களை வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜீவன்கள் இல்லாததுனால நம்ம உணவு வைக்க சொல்ல சிறிது தண்ணியை கிண்ணத்தில் வைக்கணும். நாய்களுக்கு நம்மளால் முடிந்த உணவுகள் ஜீவ காருண்யம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா விதமான உங்களுக்கு
கடவுளுடைய பரிபூர்ணமாக அருளும் பொருளும் ஐஸ்வர்யம் உங்களுக்கு எப்பவுமே என்றைக்குமே நீடூடி நீங்கள் வாழலாம். சந்தோஷமாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுடைய இல்லத்தில் பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி சிவனுடைய தலையிலேருந்து கங்கா பிரவாகமாகிற நாள் இந்த அக்ஷய திதியை. அவருடைய ஜடாமுடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பூமியை தொட்ட நாள், கங்கா தேவி பூமியை தொட்ட நாள் இந்த அக்ஷய திதியை. அந்த விசேஷமான நாளில் தான் அந்த அம்மா பிரவாகமாக, அதனால கங்கைக்கு எப்பவுமே அதான் தொடங்குற நேரம் சுப நேரமாக இருந்தால் எல்லா விதமான நேரங்களும் நமக்கு சுபமாகவே நம்மளுடைய வாழ்க்கையும் சுபமாகவே இருக்கும் சொல்லுவாங்க. கிருஷ்ண பகவானுடைய ரொம்ப நெருங்கிய பிராமண சிநேகிதர் குசேலர். குசேலர் ரொம்ப வறுமையில் இருக்க சொல்ல அவருடைய கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு போக சொல்ல அவர் கொஞ்சம் நிதானமாக இருங்க, வெளியில் இருங்க, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், காவலாளி போய் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவருடைய கிருஷ்ணருடைய பாதத்தை தொட்டு இவர் குசேலர் நமஸ்காரம் பண்ண சொல்ல, இவர் எவ்வளோ வறுமையில் கிருஷ்ணபானன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பரமாத்மா அவர். அதனால் இவருடைய கஷ்டத்தை தெரிஞ்சு குசேலருக்கு குபேரன் அளவுக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய நாள் இந்த அக்ஷய திதி. அது விசேஷமாக அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஒரு பிடி அவுள் எடுத்துன்னு அவர் குசேலர் தருவார். அதை சாப்பிட சொல்ல, ஒரு பிடி சாப்பிட சொல்ல, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே மகாலட்சுமி தாயார் போதுங்க ஐயா கொஞ்சம் இருங்க அப்படின்னா, அதனால் அந்த கொஞ்சோண்டு வாயில் போட்ட உடனே அந்த குசேலருடைய செல்வம் குபேர செல்வம் அளவுக்கு அவங்களுடைய வீட்டில் தங்கம் வெள்ளி அரண்மனை வீடு வாசல் தோட்டம் தெரு கால்நடைகள் பசுமாடுகள் அவ்வளோ ஆயிரக்கணக்கான வசதிகள் அவர் ஏற்பட்டது ஐஸ்வர்யத்தோடு. அதனால் இந்த அக்ஷய திதியை கிருஷ்ண பகவான் குசேலருக்கு அவருடைய கஷ்டத்தை அறிந்து அவருடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்த நாள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். குபேரனுக்கு நிதி, அவருடைய செல்வ செழிப்புக்கு சிவபெருமான் ஐஸ்வர்யேஸ்வரர் சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஐஸ்வர்யேஸ்வரன் நீங்கள் யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ணால் சிவபெருமானுடைய அவருடைய படம் வரும். இந்த அக்ஷய திதியில் ஐஸ்வர்யேஸ்வரர் அவர் வழிபாடு செய்யறதுதான் நீங்கள் சிறப்பாக. இது ஒரு மண்டல காலம் கடன் உள்ளவங்களாம் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தினமும் ஒரு 108 செப்பு நாணயங்களை வச்சு அவருடைய ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமகா இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை சொர்ணாகிருஷ்ண பைரவர் சொல்லுவாங்க, அவரும் நம்மளுடைய கடன்கள்லாம் நீக்கக்கூடியவர். அதனால் அந்த 64 பைரவரில் முதன்மையான பைரவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர், சக்தியும் சிவமாக இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த அக்ஷய திதியினால் சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி வழிபாடு, உங்களுடைய கடன் போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடு துன்பமாக இருக்குது, எந்த ஒரு வேலையும் எங்களுக்கு நடக்கலை, என்ன நாங்கள் செஞ்சோமோ, ரொம்ப கஷ்டப்படுகிறவங்களா உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு மனசில் ஆழ்ந்து திருப்திகரமாக நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும், உங்களுடைய எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தாலும், பிடித்த சுவாமி இஷ்ட தேவதை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி, இதே மாதிரி ஐஸ்வர்யேஸ்வரர் சொர்ணாகிருஷ்ண பைரவர் பிரார்த்தனை பண்ணி, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் தினமும் குறைஞ்ச ஒரு மண்டல காலம் நீங்கள் பூஜை பண்ணால் கடன்கள்லாம் சீக்கிரமாக தீரும். இந்த அக்ஷய திதி நாளில் இந்த வருஷம் வாங்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்த வருஷமும் அதே மாதிரி அக்ஷய திதி வரும். எல்லாருடைய இல்லங்களிலும் தங்கம் வெள்ளி ஐம்பொன்னும் நம்ம வாங்கி இந்த பூமியை, இந்திய பூமியை செழிப்பாக இருக்க குரு கடாட்சத்தால், பொன்னவன் சொல்கிற அந்த குரு கடாட்சம் எல்லாருக்கும் அருளும் பொருளும் ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே கணம் தரும் பூங்களால் அபிராமி கடை கண்களே. அக்ஷய திருதியை குறித்து பல கேள்விகளுக்கு நேயர்களுக்கும் எங்களுக்கும் அற்புதமான விளக்கத்தை அளித்த உங்களுக்கு எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.